கேரட் ரவை உப்புமா உதிரி உதிரியாக என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஒரு கடை அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரவை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ரவை நல்லா நிறம் மாறி வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அகெயின் அதே கடை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1 கேரட் கரெக்டாக இருக்கும். ஸோ கேரட்டை நல்லா சீவி இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையுமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ 1 கப் அளவு ரவைக்கு 1.5 to 2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்துட்டு ஹாட் வாட்டர் தான் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உதிரி உதிரியான ரவை உப்புமா ரெடி ஆயிரும். இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அல்லது சீனி. சூப்பர் காம்போ. கண்டிப்பாக கேரட் ரவை உப்புமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பிரதீஷ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.